அரண்மனை சபை அந்த நாள் ரொம்ப அமைதியா இருந்தது. ராஜாவுக்கு இந்த அமைதி பிடிக்கல. அதனால அவரோட நண்பனும் மந்திரியும் ஆன சோமு கூட கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு முடிவு பண்றாரு. சோமு, சொல்லுங்க மகாராஜா. உன் புத்தி எவ்வளவு கூர்மையானதுன்னு நான் இன்னைக்கு பார்க்க போறேன். 3 நாள்ல எனக்கு ஒரு சேவல் முட்டை வேணும். சேவல் முட்டையா? ஆண் கோழி எப்பல இருந்து முட்டை போட ஆரம்பிச்சிச்சு? ஆமா, உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன். இப்போ எதுவும் பேசாம இங்க இருந்து போ. சரிங்க மகாராஜா. அன்னைக்கு மாலை நேரம். ராஜா தனியா ஆத்தோட கரையில நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்ப தூரத்துல சோமு குதிரைய வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ராஜா சோமு கிட்ட போய் பாக்குறாரு. சோமு அங்க குதிரைய தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. சோமு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஆண் குதிரைய பெண் குதிரைய ஆக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க மகாராஜா. உனக்கு அறிவே இல்லையா சோமு? ஆண் குதிரையை எப்படி பெண் குதிரையாக்க முடியும்? சேவல் முட்டை போடும்னா அப்போ ஆண் குதிரை பெண் குதிரை ஆகாத மகாராஜா? உனக்கு மட்டும் எப்படி சோமு இப்படி எல்லாம் தோணுது? நீங்க கேக்குற கேள்வி அப்படி மகாராஜா. இனிமே அடிக்கடி உனக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும். தயாராயிரு. நானும் பதில் சொல்ல ஆவலோட இருக்க மகாராஜா. சரி வா, இப்ப அரண்மனைக்கு போலாம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.